ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பில்லிங்ல வச்சு 6 டாபிக் பார்க்க போறோம். நான் எப்படின்னு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஒரு பில்லிங்ல எப்படி 50 எடுத்து பில்லிங் எப்படி கண்டினியூ பண்றது, அதுக்கு எப்படி டிஜிட்டல் சொல்லி தர போறேன். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணி பில்லிங் செக்ஷன் போய்க்கோங்க. பில்லிங் செக்ஷன் போனீங்கன்னா F12 கொடுத்து செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் ஓபன் நீங்க பாத்தீங்கன்னா என் பில் நம்பர் பார்த்தோம்னா பில் நம்பர் 7ல இருக்கு. இதை பாத்துக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு பில் நம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லி தர போறேன். அதே ப்ரிவியூஸ் சொல்லி தர போறேன். நான் செட்டிங்ஸ் போறேன். செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா இங்க பார்த்தோன்னா பில் நம்பர் ஸ்டார்ட் வித் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கொடுத்தோன்னா பில் நம்பரை ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்றுனா ஒன்று எதில் ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தோம்னா பில் டிஜிட்ஸ்னு இருக்கு. பில் டிஜிட்ஸ் என்னன்னா நீங்க வந்து 2 டிஜிட் 3 டிஜிட் பார்த்துருப்பீங்க. பில் நம்பர் வந்து ஒரு கல்லில் பார்த்தா 100 வரைக்கும் போகும், ஒரு கல்லில் பார்த்தா 1000 வரைக்கும் போகும். ஒரு வருஷத்துக்கு ஒரு கல்லில் பார்த்தா 10,000 1 லட்சம் அது மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எது டிஜிட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். மேலே ப்ரிஃபிக்ஸ்னா நம்ம பில் நம்பர் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா உங்க பில் நம்பர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி தர போறேன். இங்க பாத்தோம்னா என்ன பண்ணா பில் நம்பர் ஸ்டார்ட் வித் 101. என் பில் நம்பர் 101 ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி பாத்தோம்னா ப்ரிஃபிக்ஸ் என்னன்னா என் பில் நம்பருக்கு முன்னாடி வந்து ப்ரிஃபிக்ஸ் வைக்கிறது. நான் என்ன ப்ரிஃபிக்ஸ் வைக்க போறேன் அப்படின்னா இது வந்து என்ன வருஷம் 26 and 27. சில ஷாப்பை பார்த்தா உங்களுக்கு கேட்பாங்க எனக்கு இது வச்சு கொடுங்க ப்ரிஃபிக்ஸ்னு. நான் வந்து 26 to 27 இயர். இது பக்கத்துல ஒரு பார் மட்டும் போட்டுக்கிறேன். டிஜிட் பார்த்தனா என்ன கொடுக்க போறேன்னா எத்தனை டிஜிட்டை கொடுக்க போறீங்க, 2 டிஜிட்டா 3 டிஜிட்டா 4 டிஜிட்டா. உங்களுக்கு உங்க கடையில வந்து வருஷத்துக்கு வந்து 10,000 வரைக்கும் பேலன்ஸ் போகும் அப்படின்னா நீங்க 4 டிஜிட் கொடுக்கலாம். 4 டிஜிட் கொடுத்தனா அது 1000 வரைக்கும் போகும். 5 டிஜிட் கொடுத்தனா 10,000 வரைக்கும். நான் என்ன பண்ணேன்னா 5 டிஜிட் 6 டிஜிட் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்றேன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செட்டிங் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே போய் உள்ள வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பில் நம்பர் பார்த்தோம்னா 0007 இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுத்தா ப்ரிஃபிக்ஸ் எடுத்துக்கிச்சு. ப்ரிஃபிக்ஸ்னா பில் நம்பருக்கு முன்னாடி கொடுக்கறது ப்ரிஃபிக்ஸ். இந்த டிஜிட் பார்த்தோம்னா 000 இந்த டிஜிட்ல வருதுல்ல, இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வருஷ கணக்கு வருஷத்துல வந்து எனக்கு 10,000 பில்லு போகுது அப்படின்னா அந்த டிஜிட் டிஜிட்டுக்கு அது மாதிரி முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். அது மாதிரி டிஜிட் கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 7 வரைக்கும் பில் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 3 பில் போச்சுன்னா 00010 அதாவது 10ன்னு வந்துடும். அதாவது பார்த்தா 100 1000 10,000 அப்புறம் 1 லட்சம். அந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு எப்படி போகுமோ அதுக்காக நம்ம டிஜிட் கொடுத்துக்கலாம். இப்படிதான் வந்து என் பில் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு கொடுப்போம். அதே மாதிரி வந்து ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கறது இப்படிதான் கொடுப்போம். முன்னாடி நம்ம என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இயர் வேணும் அப்படின்னா YV அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு வந்து 27 வருஷத்துக்கான இது பில் நம்பர் இது அதை கொடுத்துருக்கேன். பார் போட்டு கொடுத்துருக்கேன். அது பக்கத்துல பார்த்தா டிஜிட் எத்தனை டிஜிட்டோ அது வந்துடும். கடைசியில் பில் நம்பர் இப்படி வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்படிதான் வந்து நம்ம வந்து பில் ப்ரிஃபிக்ஸ் கொடுப்போம், பில் ஸ்டார்ட் வித் கொடுப்போம், அதே மாதிரி பில் டிஜிட் கொடுப்போம். அடுத்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா உங்க பில்லுல பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பில்லிங் போடும் போதே வந்து டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேஷன் நம்மளுக்கு இருக்கும். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் சில பில்ல பார்த்தோம்னா இது நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பில்லுல எடுத்துக்கும். இன்க்ளூடு டோன்ட் ஷோ டேக்ஸ், அதாவது வந்து நம்ம போடுற பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஆனா பில்ல வந்து ஜிஎஸ்டி எவ்வளவு அமௌண்ட் ஷோ பண்ணாது. அடுத்து பார்த்தோம்னா இன்க்ளூடுன்னு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா நம்ம போடுற பொருளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ அதுல ஜிஎஸ்டின்னு போட்டு தனியாக அமௌண்ட் வரும். எக்ஸ்க்ளூட்னா நம்ம போடுற பில் அமௌண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி இருக்கும். ஆனால் வந்து நம்ம போடுற பில் அமௌண்ட்ல வராது. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அது வந்து எக்ஸ்ட்ரா வெளியேருந்து எடுத்துக்கும். நான் பில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் கொடுத்து பண்றேன். இன்க்ளூட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஒரே பொருளை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ என்ன பண்ண போறேன்னா பிரெட் எடுத்துக்கிறேன். பிரெட்டுக்கு வந்து என்ன பண்றேன்னா
ஜிஎஸ்டில போய் ஒரு 5 கொடுக்குறேன் அப்படின்னா 5 கொடுத்துட்டு நான் பில் எடுத்துக்கிறேன். இந்த பதிலாக பில் கேட்குது, நான் பில் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிஎஃப் எடுத்து காட்டுறேன். சிஸ்டம் வந்து நான் வந்து இதை கனெக்ட் பண்ணல, நான் பிடிஎஃப் ஃபைல் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் பிரிண்டரை கனெக்ட் பண்ணதுனால பில்லு வந்து இன்க்ளூட் இது ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். அதில் இன்க்ளூட்னு போட்டுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ நான் காட்டுறது எப்படி இருக்குன்னு காட்ட ஓப்பன் பண்ணி பில் இன்க்ளூட் இருக்குல்ல, ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தா கிராஸ் அமௌண்ட் வந்து 47.62. அதே மாதிரி 5% ஜிஎஸ்டி போட்டிருந்தோம். அந்த 5% வந்து 2.38. இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் போக தனியா வந்துருச்சு. பாத்துக்கோங்க, கிராஸ் அமௌண்ட் இருக்கு தனியா, ஜிஎஸ்டி அமௌண்ட் தனியா இருக்கு. இப்படிதான் வந்து இன்க்ளூட் கொடுத்தா வரும். அடுத்து நான் வந்து இன்க்ளூடு வித்தவுட் ஷோயிங் காட்ட போறேன். அதுல என்ன பண்றேன் அப்படின்னா சேம் பில்லிங்ல போயிட்டு நான் செட்டிங்ஸ் மட்டும் மாத்த போறேன். இன்க்ளூடு டோன்ட் ஷோ டாக்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். அதே அதே ப்ராடக்டா போடுறேன். நான் பிரெட் ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே போடுறேன். போட்டுட்டு ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கொடுத்தணும். அதே 5% கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது நான் பில் எடுத்துக்கிறேன். இது நேம் என்னன்னா, இது வந்து இன்க்ளூடு டேக்ஸ் வந்து இன்க்ளூடு, அதாவது பில் அமௌண்ட்ல வந்து டேக்ஸ் இன்க்ளூடா இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டியை வந்து ஷோ பண்ணக்கூடாது. இன்க்ளூடு டோன்ட் ஷோ. சரி, இங்க பாத்தீங்கன்னா பில் அமௌண்ட் 50 ரூபா, அந்த 50 ரூபா அப்படியே வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தனியா ஷோ பண்ணல. இது வந்து ஜிஎஸ்டி வந்து அந்த பில் அமௌண்ட்லயே இன்க்ளூடு, ஆனா டோன்ட் ஷோ. ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா அதே மாதிரிதான் பில் அமௌண்ட் 50 ருபீஸ், அதனால அதுலயே வந்து ஜிஎஸ்டி இன்க்ளூடு, பட் வந்து ஜிஎஸ்டி தனியாக ஷோ பண்ணி காட்டும். இதுதான் இன்க்ளூட சொல்லுவோம். இதே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்மள்ட்ட, அதுனா எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூட்னா என்னன்னா உங்களுக்கு வந்து பில் அமௌண்ட்ல வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்காது, பில் அமௌண்ட் இல்லாம 5% தனியா எடுத்துக்கும். ஆனா அப்படின்னு காட்டுறேன். எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ அதே பிரெட்டை போட்டு காட்டுறேன் எக்ஸ்க்ளூடுக்கு. ஜிஎஸ்டி 5 கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூட் பார்க்குறோம். எக்ஸ்க்ளூட் எப்படி இருக்குன்னா பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 53 ருபீஸ் இருக்கு. இதை வந்து இங்கே ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக சேல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50, ஆனால் பில் அமௌண்ட் பார்த்தா தெரியும் 52.15 இருக்கு. அதாவது இது என்ன கணக்கில் வரும் அப்படின்னா அந்த 5% இருக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதாவது 2.5 சொல்லுவோம். அது வந்து பில் போடுறோம்ல அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வராது, தனியா வரும். எக்ஸ்ட்ரா உங்க ஜிஎஸ்டி என்னவோ அது தனியா எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா
கிராஸ் அமௌண்ட் வந்து 50 ருபீஸ். அதாவது நம்ம பில் அமௌண்ட் வந்து 50 ரூபா. ஜிஎஸ்டி அமௌண்ட் பார்த்தோம்னா 2.50. அதே மாதிரி வந்து காக்னிசன்ஸ் வந்து 50, அது தனியாக 50. டோட்டல் பார்த்தோன்னா 53 ருபீஸ். இப்படிதான் வந்து ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்க்ளூட்ல பண்ணுவாங்க. நம்ம பில் அமௌண்ட்ல வந்து ஜிஎஸ்டி வராது, பில் அமௌண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா வரும், அதுதான் எக்ஸ்க்ளூட்னு சொல்லுவோம். இப்படிதான் வந்து பண்ணுவோம் பில் இதுல, ஜிஎஸ்டி இதுல. அடுத்து என்ன சொல்லித்தர போறோம் அப்படின்னா, இதுவும் பில்லிங்ல சொல்லித்தர போறோம் கான்செப்ட். பில்லிங்ல போனீங்கன்னா செட்டிங்ஸ் போவீங்கல்ல, செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா மட்டும் ரீசெட் பண்ணுவோம். அதாவது நான் சொன்னால ஃபர்ஸ்ட் நம்ம பில்லை வந்து கண்டினியூஸ் பண்ண முடியும். அதாவது பில் நம்பர் வந்து கண்டினியூஸா போகும், இயர் வரைக்கும் கண்டினியூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்து 10,000 பில் போகுதுன்னா, நான் இந்த மாசம் 1 என் பில்லை ஸ்டார்ட் பண்றேன்னா இந்த இயர் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுது அந்த பில்லு. அதுதான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பில் டைப் வந்து கண்டினியூல இருக்கும், அதுதான் வந்து கண்டினியூ. அந்த இயரை முடிக்கிற வரைக்கும் பில்லை நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. ரெண்டாவது என்னன்னா டெய்லி ரீசெட். அதாவது இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நாள்ல மட்டும் இன்னைக்கு வந்து 30 பில்லு போகுது அப்படின்னா, மறுநாள் காலையில பார்த்தோன்னா ஒன்னா நம்பர் பில்லு திருப்பி வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா அன்னைக்கு பில்லு முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி ஒன்னா நம்பர் பில்லு ஆரம்பிக்கும். அது வந்து டெய்லி ரீசெட்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா கேஷியர் வைஸ் ரீசெட் கம்பெனி டெய்லி. அதாவது வந்து ஒவ்வொரு கேஷியருக்குமே அதே மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்னல ஒன்னா நம்பர் பில்லு வந்து வரும்னு, அதே மாதிரி வந்து கேஷியருக்கு வந்து டெய்லியுமே வந்து ஒரு கேஷியரை பொறுத்தவரை ரீசெட் ஆகும் ஒரு நாளைக்கும். சப்போஸ் என் கம்பெனியில் நாலு கேஷியர் இருக்காங்கன்னா 4 பேருக்குமே தனித்தனியா பில் நம்பர், 4 பேருக்கு தனித்தனியா பில் வைஸ் வந்து டெய்லி ரீசெட் ஆகும். ஒவ்வொரு காமனா வராம கேஷியர் வைஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கவுண்டர் வைஸ். என் கம்பெனில கடையில வந்து 4 கவுண்டர் இருக்கு அப்படின்னா கவுண்டர் வைஸ் ரீசெட் பண்ணிடலாம் டெய்லி. அதுவும் பார்த்தா கேஷியர் வைஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கேஷியர் டெய்லி, இது வந்து கேஷியர்ஸ் கண்டினியூஸ். அதாவது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னல 7 வருஷம் வரைக்கும் முடிய வரைக்கும் அந்த பில் நம்பர் போகும் அப்படின்னு, டெய்லி ஆகாம. அதே பார்த்தோன்னா கேஷியர்ல இன்னைக்கு வந்து எனக்கு 1 நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இயர் முடிய வரைக்கும் கண்டினியூ ஆகும், டெய்லி வந்து கட் ஆகாம கண்டினியூ ஆகும். அது வந்து கேஷியர் கம்பெனி கண்டினியூஸ். அது அது வந்து கஸ்டமர் வைஸ் ரீசேல் கம்பெனி. அதாவது ஒவ்வொரு கம்பெனி ஒரு கஸ்டமருக்கும் நம்ம ஷாப்ல வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து பில் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். அதாவது மொத்தமா பண்ணாம அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும் இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க 1ஆம் தேதி அப்படின்னா ஒரு ஒன்னா நம்பர் பில்லு அது மாதிரி போகும். அந்த இயர் முடிவு இருக்கு, அவங்களுக்கு மட்டுமே அந்த பில் நம்பர் கண்டினியூ ஆகும். மற்ற கஸ்டமருக்கு மிக்ஸ் ஆகாம அந்த ஒரு கஸ்டமர் மட்டுமே அந்த பில் நம்பர் கண்டினியூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி மட்டும் 5 டைப் இருக்கு. இது வந்து பில் டைப். நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு எப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பில் ப்ரிஃபிக்ஸ் பார்த்திருக்கோம், அடுத்து பார்த்தோம்னா பில் டிஜிட்ஸ் பார்த்திருக்கோம், அடுத்து பில் நம்ம ஸ்டார்ட் பார்த்திருக்கோம். இது 3 பார்த்திருக்கோம். அது இல்லாம வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 5ஆவதா பார்த்தோம்னா பில் டைப் பார்த்திருக்கோம். பில் டைப் பார்த்தோம்னா அதுவும் 5 டைப் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் வந்து 5 டாபிக்ஸ் வந்து இது 5 மட்டும் தான். இதோட நான் கவர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.